செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் தை மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்த்தி திதி. இன்றைய சௌர்த்தி திதி காலை 9:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது. பொதுவாக பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், நிலைத்திருக்கும். ஆகவே இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 12:52 வரை இருக்கிறது. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், சிவம் நாமயுகம், அதன் பிறகு சித்தம் நாமயுகம். காலை 9:15 வரை பத்ரை கரணம், அதன் பிறகு பவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் சேரும்போது அமிர்த யோகம். ஆக இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம், சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு, பெண்கள் முதலாக ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமிடுதல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு போன்ற காரியங்கள் செய்வதற்கு, இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்யும் போது பத்ரை கரணம் முடிந்த பிறகு, அதாவது காலை 9:15 பிறகுதான் சீமந்தம் வளைகாப்பு போன்ற காரியங்கள் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சுட்டு விழா நடத்துவதற்கு, ஆலயம் கோபுரங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கு ஆரம்பிப்பதற்கு, இன்றைய தினம் ஜலராசிலே சந்தன் இருப்பதனால் குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, இருவருக்குள் ஏதாவது விவகாரம் இருந்தால் அந்த விவகாரத்தை பேசி முடித்துக் கொள்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, வியாதிஸ்தர்கள் குளிப்பதற்கு, மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிஸ்தர்கள் மருந்து உண்ண ஆரம்பிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாக, ஒரு சுப தினமாகவே அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அந்த பிப்ரவரி மாதம் என்பது பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை காலை 6:53 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதி மறுநாள் விடியற்காலை 4:37 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி. ஏதாவது திங்கட்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. ஆகவே அன்றைய தினம் அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம். இரவு 11:17 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். ரேவதியும் அஸ்வினியும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. சாத்தியம் நாமயுகம், பாலவகரணம், அதன் பிறகு கௌளவகரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய சஷ்டி விரதம். திங்கட்கிழமை என்று கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் கூட சுபமூர்த்த நாள், முழு சுபமூர்த்த நாளாக திங்கட்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு, முதலாக பெண்கள் ருதுவாகும் போது இருக்கின்ற தோஷங்களை கழிப்பதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விதை விதைப்பதற்கு, விவசாயிகள் அன்றைய தினத்திலே ரேவதி நட்சத்திரமான திங்கட்கிழமை என்று விதை விதைத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும். பிரயாணம் செய்வதற்கு, அதாவது தூரதேச பிரயாணங்கள் செய்வதற்கு, தெய்வ ஸ்தலங்களுக்கான பிரயாணங்கள் செய்வதற்கு, கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, மருந்துண்பதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் திங்கட்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதமாக இருப்பதனால் கந்த சஷ்டி கவசம் படித்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து செவ்வாய்க்கிழமை,
குரோதி வருஷம் தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி. அந்த சப்தமி திதி என்பது இரவு 2:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. அன்றைய தினம் அசுனி நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை இரவு 9:49 வரை அசுனி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். சுபம் நாம் யுகம். கரசை கரணம், வணிசை கரணம். நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அசுனியும் பரணியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வைவஸ்வத மண்வாதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மண்வாதி புண்ணிய தினம். இந்த மண்வாதி இந்த மனுடைய பெயரில் தான் தற்பொழுது எல்லா சுபகாரியங்களும் செய்கிறார்கள். ஆகவே வைவஸ்வத மண்வாதி இன்றைய தினத்தில் தில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் விசோக சப்தமி விரதம், அதாவது சோகத்தை போக்குகின்ற சப்தமி விரதம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு அரளி புஷ்பங்களை அணிவித்து, சிகப்பு ஆடைகளை அணிவித்து, அதன் பிறகு நெய் தீபம் 1 அன்புல் அல்லது 9 நெய் தீபங்கள் ஏற்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் சோகங்கள் விளங்கும். மீண்டும் அன்றைய தினம் சூரிய ஜெயந்தி. சூரிய ஜெயந்தியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், உங்கள் ராசி குடும்பஸ்தானத்திலோ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திருமணத்திற்கான தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை விளக்குவதற்காகவும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களும் அன்றைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு அல்லது சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே பௌமாஸ்வினி, செவ்வாய்க்கிழமை அஸ்வினி சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு மிக நல்ல நாளாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று லட்சுமி நரசிம்மருக்கு ருண விமோச்சன சோத்திரத்தை பாராயணம் செய்து நெய் சாதத்தை அல்லது தயிர் சாதத்தை நைவேத்தியம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் கடன் கொடுப்பதற்கு, அதாவது கடன் திருப்புவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கையில் இருக்கிற சிறு தொகையாவது நரசிம்மனை வழிபாடு செய்துவிட்டு ருண விமோச்சன சோத்திரத்தை பாராயணம் செய்துவிட்டு கடனை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். அன்றைய தினம் ரத சப்தமி. செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி மிக மிக விசேஷமான தினம். அன்றைய தினம் வீட்டு வாசலிலே ரதம், அதாவது தேர் போன்ற அமைப்பிலே நீங்கள் கோலம் போட வேண்டும். தேர் போன்ற அமைப்பிலே கோலம் போட்டு அதற்கு நடுவிலே சாணி, அதாவது பசுமாட்டுடைய சாணியை வைத்து ஒரு விளக்கு வைக்க வேண்டும். சிகப்பு அரளி புஷ்பங்களை சுற்றிலும் வைக்க வேண்டும், அல்லது சிகப்பு புஷ்பங்கள் எதுவாக இருந்தாலும் சுற்றிலும் வைக்க வேண்டும். வீட்டில் அன்றைய தினம் சூரிய பூஜை, அதாவது சூரிய நாராயண பூஜை என்று சொல்வார்கள். சூரிய பூஜை என்பது எப்படி தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கரும்பு வைத்து மஞ்சள் வைத்து பூஜை செய்யணுமோ அப்படியே செய்யலாம். அல்லது குறைந்தபட்சம் பெருமாள் படத்தை வச்சு சூரியனாக நினைத்து பெருமாளைக்கு அன்றைய தினத்தில் பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும், அதாவது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது தயிர் சாதத்தை நைவேத்தியம் செய்யலாம். அன்றைய தினம் தயிர் சாதத்தை நைவேத்தியம் செய்து எருக்கம் இலை, அந்த எருக்கம் இலையிலே தயிர் சாதத்தை சுட சுட வைத்து சாப்பிட்டால் தோல் நோய்கள் வியாதிகள் மறையும் என்று கூறுவார்கள். பல இடங்களில் எருக்கம் இலையை தலையில் வைத்து கொண்டு குளிப்பார்கள். அவ்வாறு செய்வதும் தோல் வியாதிகள் வராமல் இருப்பதற்காக செய்யப்படுவது உண்டு. மேலும் இந்த ரத சப்தமி என்று எல்லா பெருமாள் கோயில்களிலும் பெருமாள் சூரிய நாராயணனாக காட்சி தருவார். எல்லா பெருமாள் கோயில்களிலும் அந்த சூரிய பிரபையிலே பெருமாள் காட்சி தருவார். அதை நாம் தரிசனம் செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள், முன்னோர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள் என்று நியதி இருக்கிறது. இந்த சூரிய பிரபை என்பது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. அந்த ரத சப்தமி விசேஷம் என்பது நம்முடைய தென்னகத்திலேயே திருப்பதியில மிக மிக விசேஷம். மேலும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ரத சப்தமிக்காக புதிய உற்சவங்கள் செய்வார்கள். அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சூரிய பிரபனையுடன் கூடிய பெருமாளை வணங்கினால் சூரிய தோஷங்கள் விலகும், பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும். ஆகவே அன்றைய தினம் ரத சப்தமி என்று சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது.
அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி 5/2/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று அஷ்டமி திதி. இரவு 12:36 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. புதன்கிழமை பரணி நட்சத்திரம். இரவு 8:33 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சுப்பிரமணியம் பத்திரை கரணம். நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் புதன்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், கிருத்திகையும் புதன்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் துர்கா அஷ்டமி. துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துர்கை என்று கூறுவார்கள். அது அஷ்டமியிலே சேருவது மிகவும் சிறப்பு. அதுவும் புதன்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. புதன்கிழமை அஷ்டமி சேர்ந்தால் புதாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஜபங்கள், பூஜைகள் எந்த தெய்வத்திற்கு செய்தாலும் அது 1க்கு 10 மடங்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை அஷ்டமி திதி. அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற அம்பாள் கோயிலுக்கு அல்லது காளி கோயிலுக்கு சென்று காளி அம்மனுக்கு அல்லது அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அல்லது 48 அல்லது 54 அல்லது 108 எலுமிச்சை பழத்தை அம்பாளுடைய மடியில போட்டு வருபவர்களுக்கெல்லாம் கொடுக்க செல்ல வேண்டும். அதன் மூலமாக வியாதிகள் குறையும் என்று கூறுவார்கள். ஆகவே புதாஷ்டமியான புதன்கிழமை என்று ஜபங்கள், பூஜைகள் செய்வதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு, முக்கியமாக துர்க்கை அம்மனையும் காளி அம்மனையும் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 24ஆம் தேதி பிப்ரவரி 6/2/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை நவமி திதி. இரவு 10:54 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். இரவு 7:29 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். பிராமியம் நம் யுகம். பாலவகரணம். நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் ரோகிணியும் வியாழக்கிழமை சேரும் போது மரண யோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று நாள் முழுதுமாக மரண யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக முருகனை வழிபாடு செய்வதற்கு மட்டுமே அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு 7 சுமங்கலி பெண்களுக்கு, கார்த்திகை பெண்களாக நினைத்து 7 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் அன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 7/2/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தசமி திதி. இரவு 9:26 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். மாலை 6:40 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகஷம் நட்சத்திரம். மகேந்திரம் நாமியுகம். தைத்துலாகரம். அதன் பிறகு கரசைகரணம். நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது மரண யோகம். மிருகஷனும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று மாலை 6:40 வரை மரண யோகம். அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமையும் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி பிப்ரவரி 8/2/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்று ஏகாதசி திதி இரவு 8:16 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. சனிக்கிழமை மிருகஷம் நட்சத்திரம். மாலை 6:07 வரை மிருகஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வைத்திருத்தி நாமியகம். வணிசேகனம். நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசிஷம் திருவாதிரையும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பீஷ்ம ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் வைராக்கியத்துடன் இறந்த பீஷ்மர் மோட்சம் அடைந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே பீஷ்ம ஏகாதசியான அன்றைய தினத்திலே நாம் பெருமாளை வணங்கினால் வைராக்கியத்துடன் நமக்கு மோட்சம் கிடைக்கும். மேலும் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடைக்கும். அன்றைய ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று கூறுவார்கள். அதாவது வெற்றியை தரக்கூடிய ஏகாதசி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் வைத்திருதி சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. மேலும் திலஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் சனிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பீஷ்ம ஏகாதசியாக இருப்பதனால் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய துளசி மலையை அணிவித்து 11 தீபங்கள் ஏற்றிவிட்டு வாருங்கள். அவ்வாறு ஏற்றிவிட்டு வந்தால் ஜெய ஏகாதசியாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் கைகூடும். பீஷ்மர் எப்படி வைராக்கியத்துடன் இருந்து மோட்சத்தை அடைந்தாரோ அதை போலவே
இந்த ஜென்மத்தில் நமக்கு வேண்டிய சுகங்கள் எல்லாம் கிடைத்து மறு ஜென்மத்தில் நமக்கு மோட்சங்கள் கிடைக்கும். ஆகவே இந்த ஏகாதசி தவற விட வேண்டாம். அனைவரும் பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வர்றது சனிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசம் தேவஸ்தான ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவ சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபத்துத்தாரண ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோதர சநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்றால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 1 சனிக்கிழமை இரவு 8:58 முதல் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை இரவு 11:17 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 3 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 3 திங்கட்கிழமை இரவு 11:17 முதல் பிப்ரவரி 5 புதன்கிழமை இரவு 2:18 வரை சந்திராஷ்டகம். ஆக கண்ணிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 5 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். துளாராசிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 5 புதன்கிழமை இரவு 2:18 முதல் பிப்ரவரி 8 சனிக்கிழமை காலை 6:21 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 6 வியாழக்கிழமை, பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 சனிக்கிழமை காலை 6:21 முதல் பிப்ரவரி 10 திங்கட்கிழமை பகல் 11:56 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 8 சனிக்கிழமை, பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்டக தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஜோதிடம் என்பதை விட ஜோதிட தகவல்கள் அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நல்ல காரியங்களுக்கு செய்வதற்கு ஏற்ற தினங்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் எப்படி செய்யலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த விஷயங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜோதிட நுணுக்கங்களை இந்த பஞ்சாங்க ரகசியம் என்ற நூலிலிருந்து, அடியனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க ரகசியம் என்ற நூலிலிருந்து இந்த விஷயங்களை வார விசேஷங்களாக நாம் சொல்கிறோம். அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோ ஜோதிடர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நியதியிலே நாம் சொல்கிறோம். அதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.